ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாம் இது மூன்றாவது அந்தர்யோகம். இதில் அந்தர்யோகம் தொடர்ந்து நடக்கிறது. மூன்றாவது அந்தர்யோகமாக உத்தவ கீதை அதனுடைய கருத்துக்களை பார்த்து வருகின்றோம். ஸ்லோகத்தை பார்க்கல, நடுநடுவில் ஸ்லோகத்தில் வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகளை பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்குரிய கருத்துக்கள் பகவான் உபதேசித்த உபதேசங்களை பார்த்து வருகின்றோம். அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசித்தது பகவத்கீதை, உத்தவருக்கு பகவான் உபதேசித்தது உத்தவ கீதை சொல்லி பார்த்தோம். பகவானுடைய அவதார நிறைவிலே அவரை பிரிய மனமில்லாத உத்தவருக்கு தன்னையும் அவரோடு அழைத்து செல்ல வேண்டுமாக பிரார்த்தனை செய்த பொழுது, இல்லை, என்னுடைய அவதார நோக்கம் முடிந்து நான் செல்கின்றேன், உனக்கு இன்னும் சில காலம் இங்கு இருக்க வேண்டிய பிராரப்தம் இருக்கின்றது, ஆகவே நீ இங்கிருந்து நான் சொல்லுகின்ற இடத்துல சென்றிருந்து பிறகு நீ என்னை சேரலாம் என்று பகவான் அவருக்கு உபதேசம் செய்தார். என்ன சொன்னாலும் எனக்கு உங்களை விட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லும்பொழுது, இல்லை, அப்படி விட்டு இருக்கக்கூடிய மனநிலை பெறுவதற்காக பகவான் தியாகம் என்ற பண்பை உபதேசம் செய்தார். அதைத்தான் நாம் பார்த்தோம். அந்த உபதேசத்தினுடைய விஷயங்களிலே 12வது ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் வரையிலும் பகவான் வேதாந்த கருத்துக்களை சொல்லி வந்தார். அதில் நிறைவாக நாம் பார்த்தோம், ஞானியினுடைய மனசு எப்படி இருக்கும், ஞானியினுடைய அந்தரங்கமான மனதில் என்னென்ன இருக்கும். இப்போ ஞானியினுடைய அந்தரங்கமான மனசு என்னென்ன இருக்குன்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? ஒரு ஞானி தானே சொல்ல முடியும். ஆக பகவான் அவர் எப்படிப்பட்டவர் என்றார், அவர் ஞானி தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக ஞானியினுடைய அந்தரங்கமான மனம் இங்கு வர்ணிக்கப்படுகின்றது சொல்லி பார்த்தோம் 12வது ஸ்லோகத்தில், 7வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். அதில் ஞானி எப்படி இருப்பான்னு சொல்லி சொன்னால், சுக்ருத்துன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். சர்வபூத சுக்ருத்து, எல்லா உயிர்களிடத்துல நட்புணர்வுடன் இருப்பானா. ஏதோ வேதாந்தம் படித்தா மனசு வறண்டு போச்சா ஒரு மாதிரி இருப்பான் அப்படின்லாம் இல்லை, கல் மனசாக இருப்பான் அப்படின்லாம் இல்லை. எல்லா ஜீவராசிகளிடத்தும் நண்பனாக இருப்பான், நட்புணர்வுடன் இருப்பான். மித்ரன் சொல்லி சொன்னால் எப்போ வேணாலும் பகைவனாக ஹரியாக மாறிடலாம். இந்த ஹரி அது இறைவனுடைய நாமத்துவம். அதை போடக்குள்ள தமிழில் ஆ போட்டுருவாங்க. ஆன்னு சொல்லி போட்டால் என்னத்துங்களா அர்த்தம்? ஹரின்னா பகைவன் அர்த்தம். அந்தந்த வார்த்தைக்கு அதை தான் உபயோகப்படுத்தணும். ஹரி போட்டால் தமிழில் போடுற அது வேறு, அது தப்பு இல்லை. அதனால் ஹரின்னு சொல்லி சொன்னால் பகைவன் சொல்லி அர்த்தமாயிடும். ஆக இங்கே மித்ரன் சொல்லி சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா. எப்போ மித்திரன் ஆக முடியும்னு சொல்லி சொன்னால், 2 பேருக்கு மனதளவில் டேலி ஆச்சுன்னா ஒன்றா இருப்பாங்க. ஆமாம், 2 பேர் மனசு ஒத்து போனால் மித்திரனாக இருப்பாங்க. ஆனால் இங்கே சுக்ருத் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த எதிர்பார்ப்புமின்றி 2 பேர் பழகுவது நண்பர்களாக, அதுதான் இங்கே இந்த வார்த்தை குறிக்கிறது. சில சொற்களுக்கு அர்த்தங்களை நம்ம பார்க்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனால் ரொம்ப நெருங்கின ஆத்மார்த்தமான உயிர் தோழர்களாக இருப்பார். அதுக்கு பேர் தான் நட்பு. உடுக்க இழந்தவன் கை போல் அங்கு இடுக்கண் களைவதான் நட்புன்னு சொல்றது போல, இந்த இடத்துல இருவருமே ஒருவருக்கு ஒருவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அப்படி உயிர் தோழர்களாக பழகுவது தான் சுக்ருத்துன்னு சொல்றது. மித்ரன் என்பது தேவைகள் நிறைவேறாத பொழுது பகைவர்களாக மாறிவிடுவார்கள். ஆக எல்லாரும் நல்லா சொல்லி மனதார நினைப்பவதான் அவர். எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே சொல்றார் தாய்மானவர். ஆக எதிர்பார்ப்பற்றவன் சுக்ருத். நீ நல்லா இருக்கணும்ப்பா மனசார சொல்றது அது. ஆக இங்க ஞானியோட ஞானி எப்படி இருப்பான்னா, எல்லார் நன்மையிலும் மகிழ்ந்திருப்பான். அவனுக்கு எதனா தீமை வந்தாலும் அதுலேயும் துக்கப்பட மாட்டான், அதுலேயும் மகிழ்ச்சியாக தான் இருப்பான், அது வேற விஷயம். ஆக எல்லா ஜீவராசிகளுடைய மகிழ்ச்சியை சந்தோஷப்படுபவன், எல்லாருடைய நன்மையிலும் மகிழ்ந்திருப்பவன், அப்படிப்பட்ட மனதை உடையவனா இருப்பானா. ஞானியுடைய மனம் அப்படி இருக்குமா. நாமும் சொல்லுவோம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், சில நேரத்தை கோவம் தானே சொல்லுவோம், நல்லா இரு
எப்படி சொல்லுவோம்? சொல்ற விதத்திலே வரும். ஆமாம், நீங்கள் நல்லா இருங்க அப்படிலாம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியது கிடைச்ச பிற்பாடு மற்றவங்களை வாழ்த்துவாங்க, இல்லைன்னா வாழ்த்த மாட்டாங்க. அது ஒன்று இருக்கு. வாயார உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடுன்னு சொல்றார் தாய்மன்னர். ஆனால் உன்னை ஓயாமல் வாழ்த்துபவர் நன்மையே பெறுவர் என்று வேதங்கள்லாம் முறையிட்டு இருக்குன்னு சொல்லுவார். ஆக எல்லாரும் நண்பனாக நினைப்பவர். அவர் எல்லாரும் நண்பனாக நினைப்பார். மற்றவர்கள் அவரை பகைவனாக நினைச்சா அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு அதில் பொறுப்பு இல்லையே. ஆக எல்லார் இடத்திலும் நண்பனாக இருப்பார். ஞானியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே, எல்லா உயிர்களுமே ஒன்று தான். அதனால தான் சில நேரத்தில் அவருடைய செயல்களை பார்த்தா, என்ன இவர் இடத்துல இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி நமக்கு வருத்தமாக கோபம் கூட வரும். ஆனால் அவருக்கு அப்படி பேதம் இல்லை. அதுதான் பெரிய மனசு. ஆக ஞானியுடைய மனம் இந்த ஜெகத்தானது உண்மையில் உண்மை இல்லாதது, தோற்ற மாத்திரமே, ஜெகத் மித்யா என்று புரிந்திருந்தாலும் கூட வரட்டுத்தன்மை அடைந்து விட்டு விட்டாது. மென்மைத்தன்மை உடையவராகவே அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். மனசு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறார். இருக்கணும். அப்படி மனசு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் இந்த உலகமானது மித்யா என்று புரியும். அந்த ஞானம் அதில் தங்கி இருக்கும். மென்மையான மனதை உடையவர். ஆனால் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஞானியோட மனது ரெண்டு விதமாக இருக்குமா. பூவை போன்ற மென்மையாகவும் இருக்குமா, பாறையை போல கடினமாகவும் இருக்குமா. அவரை பிறர் அணுகும் பொழுது அவர்களிடத்தில் மென்மையாக நடந்துக்குவாராம். உலக விவகாரங்களில் சிலது அவருக்கு வரும்போது அந்த இடத்துல பாறையை போல உறுதியாகவும் இருந்துக்குவாராம். ரெண்டுமே இருக்குமா. இது டபுள் பர்சனாலிட்டி இல்லையான்னா அப்படி இல்லை. தன்னை காத்து கொள்வதற்காக உலக விவகாரங்கள் அப்படியே இருந்து கொள்வார். ஆக ஞானியுடைய மனம் சர்வபூத சுக்ருத்து, முதல் வார்த்தை அது ரொம்ப அழகாக போட்டிருக்க. ஆகவே அவர் மற்றவர்களுக்கு தீமையை நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு சாஸ்திரமானது நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது என்ற விதி நிஷேதத்தை சொல்லாதான். இனி அடுத்து சொல் பாருங்க. சாந்தக, அமைதியான மனதை உடையவர், இந்திரியங்களையும் அமைதிப்படுத்தியிருப்பவர். சாந்த சங்கல்பக, அவருடைய சித்தம் அமைதி அடைந்துள்ளது. சித்தம் சொல்றது நம்முடைய எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் நினைவுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஸ்டோர் ஹவுஸ் அல்லது வேர் ஹவுஸ்ன்னு சொல்கிறது தான் சித்தம்னா. புரியுது இல்லையா? அந்த கரணத்தில் 4 சொல்லும். மனம் ஒன்றை நினைத்து மறப்பது, புத்தி இதுதான் அதுதான் சொல்லி சிந்தனை செய்வது, முடிவு செய்வது. சித்தம் என்பது இந்த சம்ஸ்காரம் எண்ணங்கள்லாம் பதிந்து இருப்பது. அதில் தான் நம்மளோட கர்மா எல்லாம் பதிஞ்சு இருக்கு. இந்த மெமரி கார்டு சொல்கிறோம் பாருங்க, அது போல். ஆமாம், சித்தம். சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சொல்கிறது போல் இங்கே சித்தம் சொல்லி சொன்னால் எல்லா உணர்வுகளும் எல்லா எண்ணங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு மெமரி கார்டு. அதுவும் கூட அமைதியை அடைந்திருக்கு. இல்லைன்னா என்ன பண்ண தெரியுங்களா, நம்ம வெளியில் சுற்றலை, வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், பூஜை ரூமில் இருக்கோம், நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை, அமைதியாக ஜெபம் பண்ணலான்னு உட்காந்துருப்போம். வெளியில் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, எந்த சப்தமும் இல்லை, எதுவும் இல்லை, அமைதியாக உட்காந்துருந்தால் அடுத்து என்ன ஆகும் தெரியுங்களா? வெளியில் போகிற விஷயங்கள் எதுவுமே இல்லாத பொழுது மனமானது அந்த சித்தத்திலிருந்து, மெமரியிலேருந்து சில விஷயங்களை எடுத்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவருக்கு அந்த சித்தமும் கூட அமைதி அடைந்திருக்குன்னு சொல்கிறார். அந்த சித்தத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் அமைதி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். ரொம்ப அழகான கருத்து இது. நம்முடைய பழைய அனுபவங்கள் எல்லாம் அதில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று பழசை நினச்சிக்கிட்டு இருப்போம், அல்லது எதிர்காலத்தில் எதுனா வருமானு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதனால் என்ன பண்ணுவோம்னா ப்ரெசண்ட்டு கோட்டை விட்டுவிடுவோம், நிகழ்காலத்தை விட்டுவிடுறோம். யோசித்து பாருங்களேன், பழசை நினைப்போம் அல்லது இது வருமானு நினைப்போம். இப்போ இருக்கிறத ப்ரெசண்ட்டை கோட்டை விடுறது எல்லாருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சித்தத்தில் என்ன இருக்கும், சில விதமான அனுபவங்கள், நாம் அடைந்த அவமானங்கள், நமக்கு பிறர் செய்த துரோகங்கள், அநீதிகள், இதெல்லாம் நடந்திருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும், நடந்திருக்கும். இதெல்லாம் சித்தத்தில் பதிந்திருந்து நம்மை மகிழ்ச்சி இல்லாமல் வைத்திருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் எதையோ பழசை நினச்சிக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏசி ரூமில் தான் இருப்போம், ஆனால் மனசு புழுங்கிக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுறது? அந்த புழுக்கத்துக்கு யார் ஏசி போட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வேர்த்து கொட்டிக்கிட்டு உட்காந்துரும் மனசு. ஆக இதெல்லாம் என்ன ஆகின்றதான், பொசுங்கி விட்டுருக்குமா அவனுக்கு, ஞானிக்கு. எதனால்? ஞானத்தினால். அவன் ஞாபகத்துக்கே வராதான், மறந்துட்டு இருப்பான். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னே திருமணம் ஆகி வந்த அந்த மருமக பொண்ணு இடத்துல அந்த மாமியார் பாவம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கோம். அதுவும் அப்புறம் போய் சேர்ந்துட்டு இருக்கோம். அந்த அம்மா சொல்லும் கணவன் இடத்துல,
நான் அன்றைக்கி வந்தேன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களே அந்த வார்த்தையை மறப்பண்ணான்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு பெரிய மகா வாக்கியம் போல் அது இருக்க மனசில். அப்படித்தான் அந்த அனுபவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. இந்த அம்மாவும் சொல்லலாம், ஆமாம் உங்கள் அப்பா கூட என்னை எப்படி சொல்லி ஏமாத்தினார், நானும் மறக்கலைன்னு. அது போல எல்லாம் வாழ்க்கையில் நிறைய விஷயம் அதெல்லாம் மறந்துட்டு ஆக அந்த சித்தத்திலிருந்து அவன் சாந்தி அடைந்திருப்பான். அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சித்தம் சாந்தியை அடைந்து அவனுடைய அனுபவங்கள் எல்லாம் சென்று விட்டுருக்கும். இவைகளெல்லாம் எரேஸ் பண்ணுற ஒரு எரேசர் எது தெரியுங்களா? ஞானம் தான். நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம், நான் மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன், என்று உள்ளவன், எங்கும் உள்ளவன் அப்படின்ற இந்த ஞானம் இவைகளை எல்லாம் நீக்கி விட்டுருக்கும். அதுதான் ஞானத்தினால். சில விதமான அனுபவங்கள் நமக்கு 4 பேர் இடத்துல என்னென்ன அடி உதை வாங்கணுமோ, வார்த்தைகள் வாங்கணும், வாங்கியிருந்தாலும் சில அனுபவங்கள் கிடைக்கும். சப்பாத்தி நல்லா இருக்கணும்னா எந்த அளவுக்கு அதை பிசைஞ்சு இருக்கணுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதுபோல் மனித வாழ்க்கையும் அப்படி தான். நிறைய விதமான விஷயங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவாக. ஆனாலும் கூட ஞானி அதையே நினைத்து கொண்டிருக்க மாட்டான். அவனுக்கு அனுபவங்கள் வந்திருக்கும், நிறைய வந்திருக்கும், மற்ற விட அவர்களுக்கு அதிகமாக கூட கிடைச்சிருக்கும். அந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் அவன் மறந்து விட்டிருப்பான். இதுலேருந்து என்ன தெரியுது? நமக்கும் கூட என்ன பண்ணக்கூடாது, அந்த கசப்பான அனுபவங்களை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கக்கூடாது மனசுக்குள்ள. அந்த நேரம் வந்ததுன்னா என்ன, ஜபத்துக்கோ பாராயணம் வேறு எதுவும் நினச்சிக்கணும், பண்ணணும், அதுக்கெல்லாம் தான் பயன்படும். அதான் ஞானியோட மனசு, அந்தரங்க மனசு அப்படி இருப்பேன்னா, இது எதுக்காக படிக்கிறேன்னா, ஞானியோட மனசை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமும் அந்த ஞானியோட மனசு எப்படி இருக்கோ அது போல் இருக்கலான்னு சொல்லி நாம முயற்சி பண்ணோம். அதுக்காக தான் இங்கே சாந்தன்னு சொல்லி சொன்னா, ஞானம் அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நீக்கி விட்டது, நெஞ்சம் மறந்து விட்டதுன்றார். நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிலாம் இல்லை, நெஞ்சம் மறந்து விட்டது. சாந்த மனக சொல்லினா சாந்த சங்கல்ப. கட்டோபனிஷத்து கூட இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கார். இனி அடுத்தது, ஞானிக்கு இப்படிப்பட்ட சாந்த மனம் வர காரணம் என்ன? இந்த சாந்த மனம்னா எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்போ புத்தர் இருக்கார்ல, அவர் விக்கிரகத்தை பாருங்க, எல்லா இடத்துலையுமே அவ்வளோ அமைதியாக, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அமைதி வந்துடும். மனசு அலைப்பாயலைன்னா கண்ணை மூடணுமா, கண்ணுக்குள்ளே இருக்க இந்த விழி உருளாது, இல்லைன்னா கண்ணை மூடி இருக்கும், உள்ளே உருண்டுக்கிட்டே இருக்கும். வீடுங்கள்லாம் சில இடத்துல பார்க்கலாம், கண்ணிலேயே விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அப்படி இப்படி உருட்டி மறைச்சு. அந்த கண்ணிலேயே தெரியும் அந்த அமைதி, அந்த உடலிலே தெரியும், பாடி லாங்குவேஜே தெரியும், அவ்வளோ ஒரு சாந்தம். சில பேர் பார்த்தாவே நம்ம பரபரப்பு போட்டுக்கும், சில பேர் பார்த்தாவே நமக்கு அமைதி தெரியும். அது புத்தரை பற்றி ரொம்ப நிறைய சொல்லுவாங்க. அவருடைய இந்திரியங்கள் எல்லாம், உடல், இந்திரியம், அவர் நடக்கிறது எல்லாமே பார்த்தா அப்படி ஒரு அமைதியாக நடப்பார் சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் ரொம்ப அழகான வார்த்தைகள் அதை வர்ணிக்கிறார். சரி, இந்த ஞானிக்கு இப்படிப்பட்ட மனம் வந்தது காரணம் என்ன? ஞான விஞ்ஞான நிச்சயம் சொல்றார். அவனுக்கு ஒரு நிச்சயம் கிடைச்சிருக்கான். எதில்? நான் ஆத்மா என்கின்ற ஞானத்திலும், அந்த ஞானத்தில் அவன் அடைந்த நிச்சயம். நமக்கு அறிவு இருக்கும், ஆனால் அந்த அறிவில் நிச்சயம் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஞானம்னா நமக்கு கிடைச்சிருக்க அறிவு, அந்த அறிவில் பல பேர் நிச்சயம் இருக்காது. ஆனால் இவர்களுக்கு அதில் நிச்சயம் இருக்கு. என்ன? நான் சாந்த ஆத்மா, ஆத்மா என்றும் அமைதியை உடையது, நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவில் நிச்சயம் இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? பார்ப்பான் அகத்திலே பார்ப்பஸ் 5 உண்டு சொல்றப்போ, இந்த இடத்துல இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான், அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? காரணம், ஞானம் வந்த பிற்பாடு அவன் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து ஆகணும், இந்த உலக மக்களோடு தான் விவகாரம் பண்ணி ஆகணும். அவனுக்குன்னு தனி உலகம் எங்கேயோ இல்லை. அவன் காட்டுக்கு போனா கூட அங்கேயும் 4 பேர் இருப்பாங்க, அங்கேயும் சில பேர் இருப்பாங்க. அதில் சொல்றார், இந்த இடத்துல விஸ்வரூப தரிசனத்தான் சொல்றார். இந்த உலகத்தை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். எப்படி பார்ப்பான்னு சொல்லி சொன்னா, இந்த அனைத்து உலகத்தையும் ஈஸ்வர சொரூபமாகவே பார்ப்பான், என்னுடைய சொரூபமாக பார்ப்பான்னு சொல்றார். என்னையாகவே பார்ப்பான். 10-11வது அத்தியாயங்கள் அதுதானே, விபூதி யோகம், விஸ்வரூப தரிசன யோகம். விஸ்வரூப தரிசன யோகம் சொல்லும்போது இந்த உலகம் அனைத்துமே என்ன? இறைவனே, இருப்பதெல்லாம் இறைவனே. 3 பண்புகளை பார்த்தோம். சர்வபூத சுக்ருத்து, சாந்தன், ஞான நிச்சயம். சரி, அவன் இப்படிப்பட்ட உலகத்தோடு, இந்த ஞானத்தோடு இருந்து உலகத்தோடு இயங்கி வரும் பொழுது இந்த உலகத்தை அவன் எப்படி பார்ப்பான்? பார்ப்பான் அகத்திலே பார்ப்பஸ் 5 உண்டு சொல்றப்போ, இந்த இடத்துல இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான், அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்?
காரணம் ஞானம் வந்த பிற்பாடு அவன் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும், இந்த உலக மக்களோடு தான் விவகாரம் பண்ணி ஆகணும். அவனுக்குன்னு தனி உலகம் எங்கேயோ இல்லை. அவன் காட்டுக்கு போனா கூட அங்கேயும் 4 பேர் இருப்பாங்க, அங்கேயும் சில பேர் இருப்பாங்க. அதில் சொல்றார், இந்த இடத்துல விஸ்வரூப தரிசனத்தான் சொல்றார். இந்த உலகத்தை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். எப்படி பார்ப்பான்னு சொல்லி சொன்னா, இந்த அனைத்து உலகத்தையும் ஈஸ்வர சொரூபமாகவே பார்ப்பான், என்னுடைய சொரூபமாக பார்ப்பான்னு சொல்றார். என்னையாகவே பார்ப்பான். 10-11வது அத்தியாயங்கள் அதுதானே, விபூதி யோகம், விஸ்வரூப தரிசன யோகம். விஸ்வரூப தரிசன யோகம் சொல்லும்போது இந்த உலகம் அனைத்துமே என்ன, இறைவனே, இருப்பதெல்லாம் இறைவனே. எனக்கு தெரியலையே சொல்லி சொல்லி பார்த்தா, அதுக்கு காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு என்ற கண்ணாடியோடு பார்த்தா வேறுபட்டு தெரியும். விருப்பு வெறுப்பு என்ற கண்ணாடியை நீக்கி பார்த்தால் இருப்பதெல்லாம் இறைவனே என்பது புரியும். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அதுதான் நமக்கு உலகத்தை வேறுபடுத்தி காட்டும். இளைய சுவாமி பார்த்தா அவன் நண்பனா தெரிகிறான், அவன் எதிரியா தெரிகிறான், அவன் ஏமாத்துக்காரனா தெரிகிறான், அவன் பொய் சொல்கிறவனா தெரிகிறான், இப்படி தானே தெரியுது, வேறு யாருமே தெரியலையே சொல்லி சொன்னான். நாம் அப்படி பார்க்கறதுனால அப்படி தெரியுது. தாய்மன்னர் வேற மாதிரி சொல்லுவார், வேண்டா விருப்பு வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம், ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள், அறிவாகி நெஞ்சே. அழகா சொல்றார். நம்ம வாழ்க்கைக்கு வில்லங்கமே என்ன தருங்களா, விருப்பு வெறுப்பு தான் சொல்றார். நம்ம சொத்து வாங்கணும்னா வில்லங்கம் போட்டு பார்க்குறோம். வாழ்க்கை என்றதுக்கு எது வில்லங்கம் சொன்னால் விருப்பு வெறுப்பு தான் சொல்றார். இவர் விருப்பு வெறுப்பையெல்லாம் கர்மயோகத்தில் நீக்கி கொண்டவர். ஆகவே இந்த உலகத்தை என் சொரூபமாகவே, நானாகவே, என்னையாகவே அவன் பார்க்கின்றான். இந்த இடத்துல நிர்குணம் என்ற வார்த்தையெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது சொல்றார். நிர்குண ஞானி என்பது எந்த குணமும் இல்லாமல் இருப்பான் அப்படிலாம் சொல்லி இல்லை. இவன் விவகாரத்துல இந்த பிராரப்த வசத்தினால் இந்த உடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சகுனத்துல தான் இருப்பான். இப்ப அவனுக்கு இந்த உலகம் எப்படி தெரிகின்றது என்றால், ரொம்ப அல்லாஹ் சொல்றார், எல்லாமே இறைவனுடைய சொரூபமாக அவனுக்கு தெரிகின்றது. இருப்பதெல்லாம் இறைவனுடைய சொரூபமாக அவன் புரிந்திருக்கின்றான். ஆக இந்த உலகமானது இறைவனே உபாதான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான். உபாதான காரணம் தெரியுது இல்லையா, நமக்கு பகவத்கீதைலாம் படிச்சிருந்தா தெரியும், சாஸ்திரம் படிச்சிருந்தா தெரியும். இந்த உலகத்தை உற்பத்தி பண்ண இறைவன் எங்கிருந்து பொருள் எடுத்தார்னா, தானே இந்த உலகமாக மாறினார். ஒரு பொருளை செய்து 2 காரணம் வேணும். ஒன்று அறிவு காரணம், இன்டலெக்சுவல் காஸ். இன்னொன்று பொருள் காரணம், அதுதான் உபாதான காரணம் சொல்லுவோம், மெட்டீரியல் காஸ். இந்த உலகத்தை படைத்தவர் அவர்னா, படைக்கிறதுக்கு உலகத்திலிருந்து படைக்கிறது எங்கிருந்து பொருள் எடுத்தார்னா, தானே இந்த உலகமாக மாறி அமைந்தார். அது முண்டகோபனிஷத்தில் பார்த்துருக்கும் உதாரணம். ஊர்ணன் ஆப்பி 8 கால் பூச்சி என்ன பண்ணுச்சுன்னா, தன்னுடைய வீட்டை கட்டி கொள்வதற்கு எங்கிருந்து பொருள் எடுத்தது, எந்த கொத்தனாரை போய் கூப்பிட்டது, தானே தன்னிலிருந்தே உருவாக்கி தன்னுடைய கூட்டை அமைத்து கொண்டது. அதுபோல் இந்த உலகத்தை இறைவன் அவர்தான் செய்தார். அவர்தான் அறிவு காரணம், இன்டெலெக்சுவல் காசு அவர்தான் நிமித்த காரணனும். அடுத்து இந்த பொருள் காரணம் யார் என்ற உபாதான காரணம் அவரே. அப்ப இந்த உலகமாக மாறி இருப்பது யார், இறைவனே. அப்படி பார்க்கிற அறிவு அவருக்கு சாஸ்திரத்து மூலம் ஞானத்து மூலம் கிடைச்சது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி சொல்றோம், ஆனா அப்படி பார்க்கறோமா என்ன? அதுக்கு ஆதாரம் என்ன, இந்த உலகம் அவரே உலகமாக மாறினார். அப்ப கடவுளை பார்க்கணும் என்ன பண்ணணும், எங்கன்னா போகணுமான்னா கண்ணை திறந்தா அவர் தான் இருக்கார், கண்ணை மூடினாலும் அவர் தான் இருக்கார். இந்த புரிதல் இவனுக்கு கிடைச்சிருக்கின்றார். இதெல்லாம் சாஸ்திர ஞானத்தின் மூலமாக. வார்த்தைகள் மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகளை புரிந்திருக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொன்னார். ஆக அவன் இந்த உலகத்தை இறைவனாகவே பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாம் இறைவனுடைய சொரூபமாக உணர்ந்து இருக்கின்றான். சரி, இப்படி பார்த்து அவன் பெறுகின்ற பலன் என்ன? அவன் மீண்டும் இந்த உலக பந்தத்துக்குள், சம்சாரத்துக்குள் வீழ்ந்து விடுவதில்லை. மீண்டும் மீண்டும் மறுபடியும் இதிலே விழுந்து 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 எழுறோம். விழுந்து விழுந்து எழுந்தெழுந்தையா நீ சரணம் அடைந்தனன்னு சொல்றார் தாய்மன். இதே தான் மறுபடியும் சம்யக்கு சரத்து, இதிலே விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். இவன் வீழ்ந்து விட மாட்டான், மீண்டும் மீண்டும் விழுந்து விட மாட்டான். எதில்? இந்த சம்சார பந்தத்தில். அப்படின்னா கடைசியா சொல்ல, ராகத்வேஷத்துக்குள்ள விழுந்து விட மாட்டார், விருப்பு வெறுப்புக்குள்ள விழுந்து விட மாட்டார். இந்த குணத்துக்குள்ள, குணபுத்திக்குள், மோகத்துக்குள் வீழ்ந்து விட மாட்டார். அல்லது இவனுக்குள்ளே இவன் வீழ்ந்து விட மாட்டான். புறத்தில் ஏதோ விழுற அது இல்லை,
இவனுக்குள்ளே நம்ம எத்தனை தடவை விழுந்து எழுறோம் மனசுக்குள்ளேயே. சில நேரம் இப்படி வேண்டான்னு சங்கல்பம் பண்ணியிருப்போம், மறுபடியும் என்ன பண்ணுவோம், செய்துட்டு இருப்போம், வருத்தப்படுவோம். சில பேர் வேறு மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு நினைப்போம், கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம், புறம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம், யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம், மனசுக்குள்ள இந்த உணர்வுகள்லாம் வந்துடுது, அவனுக்கு அதெல்லாம் இருக்காதான். ஆக இவன் தன்னுடைய மனதில் விழுந்து எழுவது, புத்திக்குள் விழுந்து எழுகின்ற வீழ்ச்சி அவனுக்கு இல்லை. ஆனால் நமக்கு என்னன்னா சாதாரணமானவங்களுக்கு விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுன்னு சொல்றான். ஆக இவன் மீண்டும் இந்த சம்சாரத்துக்குள் விழமாட்டான், காமக்ரோதங்களுக்குள் விழமாட்டான். இத்துடன் பகவானுடைய வேதாந்த விசாரம் இந்த ஸ்லோகத்தோடு முடிச்சு விடுகின்றார். மீண்டும் நாம இந்த உத்தவ கீதையில ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு தான் இந்த வேதாந்த விசாரத்துக்குள்ள வரும். நான் முதலே பார்த்தோம், உத்தவ கீதையில நிறைய வேல்யூஸ் வரும், வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் வரும், நிறைய ஒன்றை பார்த்து பெறுகின்ற அறிவு, இதெல்லாம் அறிவு தேடல்கள் எல்லாம் இங்கே கிடைக்குன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். வேதாந்தமும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வரும். இனி நமக்கு அடுத்து என்ன வரப்போகுது, சுக மகரிஷியான பரீட்சித்துக்கு சொல்லுவது எப்படி. பகவத்கீதையில் சஞ்சயர் அடிக்கடி கனெக்ட் பண்ணுவார், அது போல் சுகர்மா முனிவர் ஒருத்தர் சொன்னார். இப்போ எல்லாருமே சுகர்மா முனிவர்கள் தாங்க. என்னென்னா எல்லாருக்கும் சுகர் வந்தாச்சு, அதனால சுகர்மா முனிவர். ஒரு சாமி அட்மிட் ஆகியிருந்தார் ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் எப்பவுமே சாக்லேட்லாம் நிறைய சாப்பிட்றாரு, பையில் வச்சுருந்தார். அப்புறம் கொஞ்சம் சரியான எனக்கு அந்த சாக்லேட் எடுத்து கொடுமான்னு சொல்லி கேட்குற நர்ஸ் இடத்துல, சாமி உங்களுக்கு சுகர் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கார், சாக்லேட் எடுத்து தரமாட்டேன். நான் சுகர் இல்லை வியாசரம் இல்லை எடுத்து கொடுன்னா. ஒரு ஜோக்கு, வியாசருடைய பையன் தானே சுகர், நான் ரெண்டும் இல்லை எனக்கு கொடு நான் சாப்பிட்ணுன்னு சொன்னேன். அது போல் இங்கே சுகர் மகரிஷி, ஆமாம், அவர் நமக்கு நடுவில் நடுவில் இதெல்லாம் சொல்லுவார். ஸ்ரீ சுக உவாச்சன்னு சொல்லியிருக்கோம். அந்த புத்தகம் நமக்கு கிடைக்கல, இந்த கோரக்பூர் ப்ரெஸ்ஸில் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அதை விட்டுடுறதுனால ஸ்லோகத்தோடு நமக்கு கிடைக்கல. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல கருத்துக்கள் மட்டும் இருக்குது, ஸ்லோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். அதனால தான் நம்ம ஸ்லோகத்தை பார்க்கல, இருந்தாலும் கருத்துக்களாகவே பார்த்துட்டு போனால் 1000க்கும் அதிகமான 1059 ஸ்லோகங்களுக்கு மேலே இருக்குது. இது பகவத்கீதை 700 ஸ்லோகம் தான். இது இவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது, ரொம்ப பிரயோஜனமானது தான். இது பாகவதத்தில் இருக்கிறது. இதனுடைய இருப்பிடத்தை பற்றிலாம் ரொம்ப விவரமாக விளக்கமாக நம்ம பார்த்துருக்கின்றோம். இவ்விதம் பகவானால் உபதேசிக்கப்பட்டது யாருக்கு? மகாபாகவதக, பாகவதன். அதையும் பார்த்துருக்கோம். பகவானுடைய பக்தனுக்கு பெயர் இங்கு பாகவதன். உத்தவரை குறிக்கின்ற சொல் இது. பக்தனை பாகவதன் என்பார்கள் புராணத்தில். அப்படின்னா நேரத்தான் பகவானே சார்ந்திருப்பவர்கள், அவனே சரணடைந்திருப்பவர்கள். நின்னையே துணை என்ற என்னையே காக்கவர் நினைவு சற்று உண்டாகிலும். தாய்மன்னர் கேட்குறார், உனக்கு என்னை பற்றி எதனா நினைவு வந்திருக்கா? நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன்னு அப்படி சொல்லி ரெட்டு கேட்பான். அவன் நினைவு இருந்தால் என்ன பண்ணுவான்? வானமாய் நின்றின்ப மழையாய் வந்திறங்கி வாழ்விப்பது உன் பரன்கான், பொல்லாத சேயனில் தாய்த்தல்ல நீதமோ புகலிடம் பெரிதும் உண்டோ, பொய் வார்த்தை சொல்லிலோ திருவருள் கயலுமாய் பொன்மையன் ஆவணந்தோ, கைவிட்டுடாதுன்னு சொல்றார். அதுபோல இங்கே பகவானே சார்ந்து இருப்பவர்கள், அவர்களிலும் பலவிதமானவர்களாக இருப்பார்கள். துருவன் இருக்கான், பிரகலாதர் இருந்திருக்கான், கஜேந்திரன் என்ற பாகவதர் எல்லாம் அவங்களாம் துக்கப்படும் போது பகவான் அவர்களுக்கு அந்த நிலையில உதவி பண்ணியிருக்கார். அந்த பாகவதன் எப்படி இருப்பான்னா, மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற பேரார்வத்தோடு முயற்சி செய்து கொண்டிருப்பான். அதுதான் சொல்றான், அவன்தான் பாகவதன். லட்சணம் சொல்றான். பாகவதன் சொன்னா இறைவனையே சார்ந்திருப்பான். அந்த இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்காக முழு பேரார்வத்தோடு முயற்சி செய்து கொண்டிருப்பான்னு சொல்றார். இந்த பக்தன் யார்? அடுத்து சொல்றாரு பாருங்க, தத்துவ ஜிக்ஞாசக. அந்த உண்மை பொருளை, மெய்ப்பொருளை அறிய விரும்புகின்ற பேரார்வம் உடையவன், அவன்தான் மகாபாகவதன் சொல்றார். அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்றார், பக்தர்களுக்குள் மேலானவன் யார்? இங்க உத்தவன் சொல்றார். உத்தவன்னா யாருன்னு கேட்டக்கூடாது. அர்ஜுனன் எப்படி
பகவானுக்கு ரொம்ப அத்தை பையனாக இருந்தால் கூட பரமபக்தனாக இருந்தானோ, அவனை முழுமையாக சார்ந்திருந்தானோ பகவானே. அதில் உத்தவர் அவருடைய பால்ய பிராயத்திலிருந்து நண்பர் அவர். ஆமாம், அவர் மீது அப்படி ஒரு பிரியம் கொண்டவர், மகாபக்தர். அதுதான் இங்கே. அப்புறம் பாருங்க, அரசனே, ஏ ராஜனே என்று பரீட்சித்தை சுகர் மாமுனிவர் அழைக்கின்றார். இவ்வாறு பகவானால் உபதேசிக்கப்பட்ட மேலான பாகவதனான உத்தவன் 2-3 விசேஷனம் சொல்றார், அட்ஜெக்டிவ் சொல்றாரு பாருங்க. மகாபாகவதக, இதெல்லாம் உத்தவர் கடைமொழி. பெரிய பாகவதன் அவன். அடுத்து ஆதிஷ்டக உத்தக, தத்துவ ஜிக்ஞாசு, எப்பொழுதும் பகவானை சார்ந்திருப்பவன், அதை உண்மை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்பவன். அந்த உத்தவர் என்ன பண்ணாராம், இறைவனை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து வணங்கி, யாருங்க, பகவான் அச்சுதன், அவரை வணங்கி இப்படி சொல்லலானார். இது பரீட்சித்துக்கு சுகர்மா முனிவர் சொல்லுகின்ற வார்த்தை. பக்தர்களுள் சிறந்த இந்த உத்தவர், தத்துவத்தை அறிய விரும்புகின்ற உத்தவர் பிரணிபத்திய நமஸ்காரம் செய்தாராம். இவர் தத்துவத்தை அறிய விரும்பினார். உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி சொன்ன இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்றாங்க. தண்டவத்து, அந்த நமஸ்காரம் செய்யும் பொழுதே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்றார். பண்ணும் பொழுது எனக்கு அறிவை கொடுத்து காப்பாற்றுங்கள் என்கின்ற அந்த பாடி லாங்குவேஜை குரு புரிஞ்சுக்கிறார். அந்த அர்த்தத்தை தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணார் சொல்லி சொல்றார். குருவுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எதை நாடி வந்திருக்கிறா, எதற்காக வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்குவார். அறிவில் அவருக்கு ஆர்வம் வந்து விட்டதை அந்த நமஸ்காரம் தெரிவித்ததா அப்படிலாம் சொல்றாருங்க. ஒருவருக்கு அறிவில் ஆர்வம் வருகின்றதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? பணிவு வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாவே போதுமா? நிறைய பேருக்கு ஆமாம் நீங்கள் என்ன எனக்கு பெருசாக சொல்கிறது, எனக்கே தெரியும். நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம், நாம் நீங்கள் ஒன்றே எனக்கு சொல்ல வேண்டாம் போங்க சொல்கிறோமா இல்லையா? நம்ம பையன் நிறைய சொல்லுவான், பேரனு கூட சொல்கிறான். இப்போ தாத்தா நீ ஒன்றே எனக்கு சொல்ல வேண்டாம். யாரிடமாவது எதையாவது கேட்கிறார்கள் சொல்லி சொன்ன பணிவு இருந்தால் தான் கேட்கணும். தத்வித்து பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா, கீதையில் அதுக்கு சித்வாம்சம் அழகாக ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருக்கும். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ தெரிந்து கொள். அழகான மொழிபெயர்ப்பு. பணிந்து, அது பணிவு ரொம்ப முதலும். பணியுமாம் என்றும் பெருமை சொல்லி சொன்னார். அந்த பணிவு இருக்க இடத்துல தான் நம்ம அறிவை கொடுக்க முடியும். பணிவில்லாத இடத்துல அறிவு வராது, வாங்க தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஆக உடல் அளவிலும் மனது அளவிலும் பணிந்து பகவான் இடத்துல உத்தவர் கேட்கின்றார். ஆக இந்த அடுத்து 14வது ஸ்லோகம் முதல் 18வது ஸ்லோகம் வரை பகவான் இடத்துல உத்தவர் பேசுகின்றார். இங்குதான் உத்தவர் சிஷ்யனாக பகவான் இடத்துல சரணடைகின்றார். எப்படி அர்ஜுனன் முதல் அத்தியாயம் பேசினார், 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் வரை கடைசி சாத்திமாம் பிரபன்னம் சிஷ்யத்தையாகம், நான் உங்களை பணிந்தவனாக இருக்கின்றேன், உங்களுடைய சிஷ்யனாகி விட்டேன், எனக்கு உபதேசம் செய்து அருளுங்கள் சொல்லிட்டேன். அதுவரையிலும் பகவான் என்ன பண்ணல, உபதேசமே பேசவே இல்லை. மிருகசன்னி சிரிச்சுக்கிட்டே அப்படி இருக்க. ஒரே ஒரு வார்த்தை நடுவில் சொல்றார், மெட்ராஸ் வார்த்தையை பயன்படுத்திடுறார். கஷ்மாலன் வாங்க, கஷ்மாலம், உனக்கு எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட அழுக்கடைந்த மனது உனக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்டு பார்த்தா சிஷ்யனா மாறுறார். அவன் சிஷ்யனா மாறின உடனே பகவானும் குருவாக மாறிவிட்டார். சிஷ்யனா இல்லாதவங்களுக்கு உபதேசம் பண்ணாதுன்னு ஒரு முறை இருக்கு. ஆகவே சிஷ்ய மனநிலையை நம்ம அடையணும். அது போல இங்கு உத்தவரும் அடைகின்றார், தன்னை இறைவனிடத்துல ஒப்படைக்கின்றார், சமர்ப்பிக்கின்றார். இங்கும் கூட கீதையில சொன்ன அதே சொல் வருகின்ற ஷாதி, இங்கு அனுஷாத்தின்னு சொல்லி வருகின்றது. தான் இப்படிப்பட்ட மனநிலையை அடைந்துள்ளேன் என்று தன்னுடைய மனநிலையை சொல்லி பகவானுடைய நிலையை சொல்லி எனக்கு நீங்கள் உபதேசிங்கள், நீங்கள் குருவாக இருந்து எனக்கு உபதேசிங்க சொல்லி கேட்குறார். இங்கு ரொம்ப முக்கியம் உத்தவருடைய மனநிலையை சொல்லி பார்க்குறோம். பகவான் அங்கங்கே நல்ல தர்ம கருத்துக்களை நீதி கருத்துக்களையும் மனசுக்கு இதமான சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார், வேதாந்த விஷயங்களும் சொல்லுவார். அடுத்து இங்கே உத்தவ உவாச்சன் வரும் பாருங்க, அதில் இருந்ததுன்னா உத்தவ உவாச்சன். இந்த 14வது ஸ்லோகம் வந்து 18வது வரை உத்தவர் பேசுகின்றார். பகவானை வணங்கி தன்னுடைய மனநிலையை சொல்லி எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று விண்ணப்பிக்கின்றார். சுருக்கமாக சொன்னால் போதாது, பகவானே எனக்கு விளக்கமாகவும் விஸ்தாரமாகவும் சொல்லுங்க.
எனக்கு புரியுமான்னு சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. எனக்கு விளங்கலை, எனக்கு விளங்கிக்கிற சக்தி இல்லை, அப்படி தான் சொல்லணுமா குரு இடத்துல. நீங்கள் என்ன எனக்கு விளங்காத போல சொல்கிறீங்களே, அப்படி எனக்கு விளங்கலை சுவாமி, விளங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை. அது ரொம்ப முக்கியம். சுருக்கமாக சொன்னால் போதாது. எதை நான் அடைய வேண்டிய லட்சியமாக சொன்னீர்களோ அதை எனக்கு நான் விளங்கி கொள்ளுமாறு புரிந்து கொள்ளும் விதத்தில் எனக்கு உபதேசித்து அருளுங்கள். ஆக இந்த ஸ்லோகம்தான் உத்தவர் சிஷ்யனாக மாறுகின்ற மனநிலையை அடைந்ததை விளக்குகின்ற ஸ்லோகமாக. வேதாந்தம் கேட்கறதுக்கு உரிய மனநிலை. அர்ஜுனன் எப்படி பகவானிடத்து சிஷ்யனாக மாறினானோ அதே போல் உத்தவர் சிஷ்யனாக இங்கே தன்னை ஒப்புவிக்கின்றார். ஒப்புவித்தேன் கருணை கூர் சொல்றார் தாய்மனர் கூட. தெல்லிமறை வடியிட்ட அமுத பிழம்பு தெவிட்டாத ஜீனியே திவ்ய ரசமையாம் திரண்டொழுகும் பாகு கள்ள நரி ஊடுமை மெல்ல மெல்ல வெளியாய் கலக்கவர் நல்ல உறவு. நான் உங்களிடத்த முழுமையாக சரணடைந்திருக்கின்றேன், என்னை நான் உங்களிடத்துல ஒப்புவித்துள்ளேன். பிறகு பகவான் உபதேசத்தை விஸ்தாரமாக செய்ய உத்தவருடைய மனதிலும் நிறைய மாற்றங்கள் வருகின்றது. ஆக கிருஷ்ணர் உத்தவன் அழைக்கிறாராம். உத்தவ உவாச்ச, கிருஷ்ணர் அழைக்கிறாராம். இங்குள்ள அனைத்து சொற்களும் பகவானை குறிப்பது. பகவானை புகழ்ந்து சொல்றார். பகவானை குறிப்பிடும் பொழுது சும்மா கிருஷ்ணா அப்படி சொல்லலை, அவருடைய பெருமைகளை எல்லாம் அடங்கிய சொற்களை அப்படியே சொல்றார். யோகேஷ, ஈசன் என்றால் தலைவர், ஆளுபவர், ஆளுநர் சொல்லி அர்த்தம். ஆமாம், யோகத்துக்கு தலைவராக விளங்குபவரே. இங்கே எல்லாமே யோகம் என்ற வார்த்தையில் தான் சொல்ல போகின்றார். யோகம் சொல்லி சொன்னால் பல அர்த்தம் இருக்கு. இங்கே ஒரு அர்த்தம் சாதனம். நாம் செய்கின்ற சாதனங்கள் எல்லாம், ஜபம் ஒரு சாதனம், பாராயணம் ஒரு சாதனம், பஜனை ஒரு சாதனம், வழிபடுதல் அர்ச்சனை செய்கிறது ஒரு சாதனம். அதுபோல் எந்தெந்த கருவிகள் மூலமெல்லாம் இறைவனை வழிபடுகின்றோமோ அது எல்லாத்துக்கும் ஒரே பேர் யோகம். யோகம் என்ற வார்த்தை பல அர்த்தங்களை கொடுத்திருக்கின்றது. இப்போ பல பேர் இந்த யோகாசனம் செய்ய போகும்போது சொல்ல, நான் யோகா செய்கிறேன். யோகா என்பது பொதுவான வார்த்தை. யோகாசனம் தான் சொல்லணும். இயம நியம ஆசனம் மூணாவதாக தான் சொல்லியிருக்கார். ஆக யோகாசனம் செய்கிறேன்னு சொல்லணும். நாம் என்னென்ன சாதனங்களை செய்யணும் அதை எல்லாம் செய்தால் இந்த சாதனங்கள் உடைய பலனை கொடுப்பவர் இறைவன். ஆக யோகேஷ, ஒன்றை அடைய நாம் செய்கின்ற உபாயங்கள் எல்லா சாதனங்கள் கருவி. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் ஒருவரும் இல்லை சொல்லி சொல்லுவோம். ஆக சிஷ்யர்கள் பக்தர்கள் செய்கின்ற சாதனங்களுடைய பலனை தருபவர் யார்? இறைவனே. அதனால தான் பாருங்க, நம்ம ஜபம் செய்யும்பொழுது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உதிரணியில் ஜலம் வச்சுட்டு ஜபம் செய்து முடிச்சப்ப நம்ம ஜபம் செய்த அந்த மந்திரத்தோட பலனைகளை என்ன பண்ணுமா, கையில் ஒரு பாவனை செய்து இறைவா உனக்கு அர்ப்பணம்னு விட்டுடணுமா. அப்படி அர்ப்பணம் பண்ணாதான் அவர் அதனுடைய பலனை நமக்கு தருவார். இது ஒரு பாவனை. நமக்கு மந்திர ஜபம் சொல்லிக் கொடுக்குற குருமார்கள் சொல்லிக் கொடுக்குறது, அவனுக்கு அர்ப்பணிச்சிடுறது எல்லாம். ஆக சிஷ்யர்கள் பக்தர்கள் செய்கின்ற சாதனத்துக்கெல்லாம் பலனை தருபவர் கர்ம பல தாத்தா. அவ்வளோதான், அது புரியும் நினைக்கிறேன். நாம் செய்கின்ற செயல்களுக்கு பலனை தருபவர் மட்டும் இல்லை, நமக்கு தலைவனாகவும் இருப்பார். அவர் தலைவர் சொன்னார் பாருங்க, அவர் தான் நமக்கு தலைவர். அடுத்து அனைத்து கர்மாக்களை, நாம் செய்கின்ற எல்லா கர்மாக்களையும் கண்காணிப்பவர். சித்திரகுப்தன் சொல்கிறோம் பாருங்க, அது போல. அடுத்து யோக விநியாசம் சொல்றார். சாதகர்களை காப்பாற்றுபவர். யாரெல்லாம் அவர் சரணடைந்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் காப்பாற்றுபவர் சொல்லி ஒரு அர்த்தம் சொல்றார். யோக வித்து ஒரு அர்த்தத்தை சொல்றார். யோகத்தை அறிந்து பின்பற்றுபவர். யோகம் என்றால் சாதனம் சொல்லி சொன்னோம். சாதனங்களை அறிந்து பின்பற்றுபவர்கள் யோக வித்து. உண்மையில் யோகத்தை அறிந்தவர்கள் தான் இங்கே அர்த்தம். ஆனாலும் கூட அதை எதுக்காக யோகத்தை அறியினா அதை பின்பற்றுவதற்காக அறிகின்றோம். ஆகவே அந்த பின்பற்றுபவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் என்ன சாதனைகளை செய்கின்றார்களோ அந்த சாதனைகளுடைய பலன்களை முழுமையாக தருபவர்கள். ரக்ஷகர், நம்மை காப்பாற்றுபவர். அடுத்து இறைவன் எப்படிப்பட்டவர்கள்? ஆத்மஸ்வரூபம், யோக ஆத்ம. சாதனங்கள் ஸ்வரூபம் நீங்களே, சாதனமே உங்கள் வடிவமாகத்தான் இருக்கின்றது. இங்கு சாதனம் சொல்லி சொல்றதெல்லாம், சாதனம்னா கருவி, அதே இங்கே தர்மம் என்ற வார்த்தையிலும் சொல்லுகின்றார்கள்.
தர்மாத்மன், நீங்களே தர்மஸ்வரூபமாக இருக்கின்றீர்கள். சாதகனை காப்பாற்றுபவராக இருக்கின்றார்கள். சாதனத்தின் பலனை தருபவர்களாக இருக்கின்றீர்கள். அடுத்து யோக சம்பவக, அந்த சாதனங்களோட தோற்றமே நீங்க தான் தோற்றுவித்து கொடுத்தவர். கர்மத்தினுடைய தோற்றமும் நீங்க தான், எல்லாத்தையும் சோர்ஸ் நீங்க தான் சொல்லி சொன்ன என்ன ஆதாரம் ஆதேயம் முழுதும் நீ அப்படி சொல்றாரு பாருங்க தாயுமானவர். ஆகவே எல்லாம் நீ தான். தர்மத்தை உருவாக்கியவர் நீங்கள் தான். அந்த தர்ம ஸ்வரூபமாக இருப்பவர் நீங்க தான். அந்த தர்மத்தை காப்பாற்றுபவராக இருக்கின்றவர் நீங்க தான். அந்த தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் அதன் பலனை தருபவராக நீங்க தான் இருக்கிறீங்க. ரொம்ப ஆழமான கருத்துக்களை எல்லாம் இந்த வார்த்தைகள் வச்சிருக்காரு. நம்ம மேலோட்டமாக தான் பார்க்குறோம். ஆனால் அந்தர்யோகம்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவிற்கு அறிமுகமாக படுத்திக்கலாம். டீட்டெயிலாக படிக்கணும்னா தனி வகுப்பு, ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு வகுப்பு 1 மணி நேரம் சொல்லக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் அது உள்ள பொதிஞ்சு இருக்கின்றது. ஆக பகவானுக்கு எதிராக பேசுவது என்பது தர்மத்துக்கு எதிராக சொல்வது என்று பொருளாகி விடுகின்ற. ஆகவே தர்மஸ்வரூபம் நீங்கள் தான், தர்மத்தை படைத்தவர் நீங்கள் தான், அந்த பலனை தருபவர் நீங்கள் தான். ஆகவே இறைவனை வணங்கி கொண்டு நான் தர்மத்துக்கு விரோதமாக நடந்தால் என்ன அர்த்தம் சரிங்களா? இறைவனை வணங்குற பிரயோஜனம் நமக்கு வருவதில்லை, அவருக்கு எதிராக நடந்துக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் சாதாரணமான கிருஷ்ணர் இல்லை, நீங்கள் ஒரு அவதாரம். நம்ம வீட்டில் சொல்லுவோம் எனக்குன்னு ஒரு அவதாரம் வந்துருக்கு பாருங்க, அது இல்லை, இங்கே வேற. உத்தவருக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடுச்சான் பகவான் கிருஷ்ணர் தான் மகாவிஷ்ணுடைய அவதாரம்னு அவர் தெரிஞ்சிருக்கு. அர்ஜுனனுக்கு 6வது அத்தியாயத்தில் தான் தெரியும், பிறகுதான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறான். அவ்வளோ நாளாக கூடவே இருந்திருக்கான், தெரியல. ஆக யோகேஷ யோகாத்மன் யோக சம்பவ என்ற வார்த்தையில எல்லாம் அவரை ரொம்ப அழகாகவே அழைக்கின்றான். இந்த இடத்துல இன்னொன்று இருக்கு, தர்மமும் இறைவனும் வேறு வேறு இல்லை. நான் இறைவனை வணங்குறேன், பரம பக்தனாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதர்மமாக நடந்தேன்னு சொல்லி வச்சுக்கோமே, நாம் பக்தனே இல்லை. ஆனால் உலகத்தில் என்ன இருக்குன்னா, கடவுளை கும்பிடுறதும் தர்மமாக இருக்கிறது வேற வேற பிரிச்சிட்டோம். நல்லவனாக இருக்கிறதும் கடவுளை கும்பிடுறதும் வேற வேறன்னு பிரிச்சிட்டோம். அது வேறங்க, இது வேறங்க. கோயிலுக்கு போகும்பொழுது பக்தன், வெளியே வந்தால் வேற மாதிரி அசுரன், அப்படிலாம் இல்லை. சரி, எனக்கு என்ன உபதேசிக்கப்பட்டது, எனக்கு என்ன உபதேசித்தீர்கள்? ரொம்ப அழகாக சொல்றார். மோட்சமானது எனக்கு உபதேசிக்கப்பட்டது, என்னுடைய நன்மையின் பொருட்டு எனக்கு சிரேயஸாக இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து என்னை ஆட்கொண்டு எனக்கு மோட்சத்தை அளித்துள்ளீர்கள். அதுதான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா இது எனக்கு அது கொடுத்தார் இது கொடுத்தார் சொல்கிறத விட மோட்சத்தை நீங்கள் எனக்கு அருளி உள்ளீர்கள். அந்த மோட்சத்திற்காக நீங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தீர்கள்? அப்போ மோட்சம் எதனால் கிடைக்கின்றது? தியாகத்தை எனக்கு உபதேசித்தீர்கள். ஆரம்பத்தில் கேட்குறாரு இல்லையா, உங்களை விட்டு இருக்க முடியல சொல்லி சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களையும் நாம் ஒரு காலத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஆக என்னையும் நீ தியாகம் பண்ணுறதுக்கு தயாராகிவிடு சொல்லி சொல்கிறேன். அப்போ மோட்சத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு தியாகம். அது எனக்கு உங்களால் உபதேசிக்கப்பட்டது சொல்லி சொல்கிறார். ஆரம்பமே தொம் தூ சர்வம் பரித்யஜ்ய, அந்த தியாகத்தில் தான் ஆரம்பித்தார். அதை உத்தவரும் கவனமாக கேட்டிருக்காருன்னு தெரிகின்றது. உபதேசத்தில் எது முக்கியமோ அதுதான் பாயிண்ட், அதை பிடிச்சுக்கணும். உபதேசத்தை கேட்கின்ற சிஷ்யர்கள் அந்த கருத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய பேசியிருந்தாலும் மைய கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது ஒரு தனி சாமர்த்தியம், திறமை நமக்கு இருக்கணும் கேட்பவர்களுக்கு. இங்கே உத்தவர் அதை சரியாக புரிந்துள்ளார், கேட்டுள்ளார் சொல்லி தெரிகின்றது. தியாக புரோக்தாக, தியாகத்தை கூறினீர்கள். இன்னொன்றும் புரிந்து இருக்கின்றது. எனக்கு என்ன, இந்த தியாகம் பண்ணிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்காக நான் தியாகம் பண்ணலை, அது ரொம்ப முக்கியம். ஆனந்த பிராப்தியையும் எனக்கு சொல்லி கொடுத்துள்ளீர்கள் சொல்கிறார். தியாகம் பண்ணிட்டு நான் கஷ்டப்படணுமா அப்படி சொல்லி சொன்னா இல்லை, மோட்சத்தின் பொருட்டு முக்தியின் பொருட்டு எனக்கு நீங்கள் உபதேசித்தீங்க. அதே நேரத்தில் அந்த மோட்சமானது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கல, மன நிறைவை, அமைதியை, சாந்தியை, ஆனந்தத்தை எனக்கு கொடுத்துள்ளது. அதுதான் சொல்லுவோம் மோட்சம் சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏதோ இறந்த பிற்பாடு இந்த உயிர் சென்று அடைகின்ற ஒன்று இல்லை மோட்சம். மோட்சம் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லி அர்த்தம்னா
திருப்தி, அமைதி, ஆனந்தம் சொல்லி அர்த்தம். அது எப்பொழுது? இறந்த பிற்பாடு இல்லை, இந்த உலகத்தில் இந்த உடலோடு இந்த சூழ்நிலையோடு இதே மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பெற வேண்டிய ஞானத்தின் மூலமாக அமைதியாக ஆனந்தமாக முழு திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பது பேர் தான் ஜீவன் முக்தி மோட்சம்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைன்னா என்ன சொல்லுன்னு தெரியுங்கன்னா, மோட்சம் இப்போ வேண்டாங்க, அப்புறம் வாங்கிக்கிட்டேன், நான் எனக்கு 1000 விவகாரம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கே நேரம் போதில்லை, இது வேறு மோட்சன்ற ஒன்று வேண்டுமான்னா. நிறைய பேர் மோட்சன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. ஆனந்தம் சொல்லி அர்த்தம். ஆனந்தம் வேணுமான்னா யாருன்னா வேண்டான்னு சொல்லுவோமா? அப்படி வேண்டான்னு சொல்லி சொன்னால் ஏன்னா மரம் கழண்டு போச்சுன்னு அர்த்தம். உனக்கு ஆனந்தம் வேண்டி அறிவாகி சற்று நின்றால் தெரியும் சொல்லுவார் தாய்மார். அது ஆனந்தம் தான் மோட்சம். மோட்சம் என்பது அமைதி, திருப்தி, நிறைவு. பராம் சாந்தின்னு பகவான் சொல்லுவார் கீதை. சரி, அது எதுக்கு சொல்லி சொன்னார்? ரொம்ப அழகா சொல்றார். சந்நியாச ஸ்வரூப லட்சணமான தியாகமானது எனக்கு உபதேசிக்கப்பட்டது. ஆமா, சந்நியாசத்துக்கு முக்கியமா இருக்கக்கூடிய பண்பு தியாகம். தியாகமானது பகவானே உங்களால் எனக்கு உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனனும் 18வது அத்தியாயத்தில் கேட்டுடுவான், பகவானே நீங்கள் தியாகம் சில அந்த வார்த்தை உபயோகப்படுத்திருக்கீங்க, சந்நியாசம்னு உபயோகப்படுத்திருக்கீங்க, இந்த 2 வார்த்தை ஒரே அர்த்தமா வேற வேற அர்த்தமா? வேற வேற அர்த்தம் இருந்தால் நீங்கள் சொன்னது எனக்கு தெளிவாக சொல்லுங்க. ஒரே அர்த்தம்னா ஏன் 2 சொல்ல உபயோகப்படுத்துன்னு சொல்லி கேட்டுடுவான். பகவான் கடைசியில் 2 ஒரே அர்த்தத்தை தான் பயன்படுத்தியிருக்கேன், ஏதோ கேஷுவலாக நான் உபயோகப்படுத்தியிருப்பேன், நீ அதை பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லிவிடுவேன் அந்த இடத்துல. அடுத்து சந்நியாசம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஒரு கர்மாவை செய்து அந்த கர்ம சந்நியாசம் பண்றது, அதுவும் தியாகம்தான். ஆனால் இங்கு தியாகம் என்பது ஒவ்வொருடைய மனதிலும் வந்திருக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூட், பாவனை. நீங்கள் என்னை தியாகம் செய்ய சொன்னீர்கள், எவைகள் என்றால் அனைத்தையும் தியாகம் செய்ய சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் அது என்னால் முடியவில்லை. அதை நான் தியாகம் செய்வதற்குரிய மனநிலையை எனக்கு தருவதற்கு நீங்கள் உபதேசம் செய்தருளுங்கள் சொல்லி கேட்க போறார். மேலும் விஷயங்களை அடுத்து பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே.